அதிமுகவோட உட்கட்சி பூசல் ஒரு பக்கம், பாஜகவோட உட்கட்சி பூசல் வேறொரு பக்கம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்க இந்த சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணி போதாத காலம் போல் இருக்கு. ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா கண்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல ஓபிஎஸ் வெளியே போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பிரேமலதா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் பாஜக கூட்டணினா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கூட்டணியில இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு தான் ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்டிருக்காரு. திண்ணையில படுத்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு கல்யாணம்னு சொல்ற மாதிரி செம்ம குசியான மலை. நீங்க எப்பவும் சரியான முடிவு தானே எடுப்பீங்க. டெல்லி தலைமை உங்க மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் உங்க பவர் தெரியல. கூட்டணி விலகல்னு அறிவிப்பை சொல்லி பாருங்க. டெல்லி தலைமையை உங்களை நேரடியாக கூப்பிட்டு பேசும். உங்களோட வெயிட்டேஜும் தெரிஞ்சுக்கும். உங்க பின்னாடி நான் இருக்குன்னு சொல்லி கூட்டணியை கலைச்சி விட்டுருக்காரு அண்ணாமலை. ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ டிடிவியும் பிரிச்சுட்டாருன்னு அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகளாம் நடுவுல டெல்லி தலைமை தமிழக பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்கு. அங்க போனவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே புலம்பிருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான அமித்ஷா அவங்க எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. தமிழகத்துல ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஐடியா இருந்தா மட்டும் வாங்கி தரங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் பசங்க மாதிரி அவன் கிள்ளிட்டான் தள்ளிட்டான் மட்டுமே புலம்புறீங்க. கட்சிக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு பூத் கமிட்டியை கூட உங்களால ஒழுங்கா நடத்தி முடிக்க முடியல. மாநில தலைவர் பதவி, புதிய நிர்வாகிகள் நியமனம், அமைச்சர் பதவி, ஆளுநர் பதவி, இப்போ துணை ஜனாதிபதி பதவி வரைக்கும் எல்லாம் செஞ்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ரிசல்ட்டும் இல்லை. சும்மா பழைய விஷயத்தை பேசுறத மட்டும் விட்டுட்டு தமிழ்நாட்டுல எப்படி ஜெயிக்கணுங்கிறத மட்டும் பேசுங்க, யோசிங்கன்னு சொல்லி படப்படன்னு பொறிஞ்சு தள்ளியிருக்காராம். இதை கேட்டு ஷாக் ரியாக்ஷனோட திரும்பின நயினார், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வெளியே போனதுக்கு பின்னாடியும் உட்கட்சி விஷயத்துல ஆட்டமா ஆடிட்டு இருக்காரா அண்ணாமலை. அவரோட அட்ராசிட்டி குறைச்சா மட்டுமே கட்சியை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இதை டெல்லி தலைமைக்கு கொண்டு போனால் என்னோட பேரு தான் நெகட்டிவாக மாறணும்னு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட புலம்பி தள்ளியிருக்காராம் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையோட வேலைகள் டெல்லிக்கு தெரிஞ்சிருந்தும் அவரை பற்றி பேச விடாமல் தலைமையே அடக்குது. ஒருவேளை அவரை ஆப்ஷன் பியில் வச்சுக்கிட்டு நம்மளை டீலில் விட்டுருவாங்களோங்கிற பயத்தோடு இருக்காராம் நயினார் நாகேந்திரன். அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காராம். இது முடியறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையின் பிரச்சனை ஆரம்பிக்கும். அது திரும்பவும் பெரிய இடியா வந்து இறங்கியிருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு யார் போனாலும் கவலை இல்லைன்னு கம்பீரமா இருந்த எடப்பாடி செங்கோட்டன் விஷயத்திலேயாச்சும் கொஞ்சம் யோசிப்பார்னு பார்த்தா அவரையும் இன்னைக்கு கட்சி பொறுப்புகள் இருந்து நீக்கிட்டாரு. இனி அடுத்து யார் வெளியே போனாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திரும்புவாங்க. ஆனா இது எதுக்குமே கவலையே இல்லைங்கிற மூட்லயே இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியல்ல பல பரபரப்பு மாற்றங்கள் நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல அரசியல் அப்டேட்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.